ரெட்ரோ படத்துக்கு பார்த்தீங்கன்னா சூர்யா ரசிகர்கள்கிட்ட வந்து ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ் இருக்கு. அதுல எந்த மாற்றமே இல்லை. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. One Health Super Speciality Hospital, GST Road, Vandalore. புதிய கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தின் எதிரில். தொடர்புக்கு 094450255558. உங்க ஹெல்த்துக்கு One Health இருக்கு. அந்த நேரம் காமன் ஆடியன்ஸ் கிட்ட ஒரு டிவைடிங்கான ஒப்பீனியன் தான் இருக்கு. என்னன்னா இப்போ கங்குவா பார்த்து ஒரு பேரதிர்ச்சியில் இருந்த அந்த காமன் ஆடியன்ஸுக்கு வந்து இந்த படம் அதை விட பெட்டராக இருக்குது அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா வசூல் வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்குது. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா முதல் நாள் ஒரு 11 கோடி ரூபா கலெக்ட் பண்ணதாக சொல்கிறாங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப குறைவான ஒரு வசூல் தான். என்ன காரணம் அப்படின்னா இப்போ சூர்யாவுக்கு பிறகு சினிமாவுக்கு வந்து சிவகார்த்திகேயன், சிம்பு, தனுஷ் போன்ற நடிகர்களுடைய படங்களின் வசூலை விட ஒரு குறைவாக தான் இருக்குது. முதல் சாய்ஸாக வந்து டூரிஸ்ட் ஃபேமிலி அமைஞ்சிருச்சு. ஸோ அது வந்து ரெட்ரோவுக்கு வந்து ஒரு பெரிய பின்னடைவை கொடுத்துருச்சு. இல்லை அதை கார்த்திக் சுப்பராஜ்கிட்ட நான் பார்க்குற விஷயம் என்னென்னா இப்போ அவருடைய படங்கள் எல்லாமே இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு தொடர்ந்து ஒரு ஒற்றுமை இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதேமாதிரி மேக்கிங் கூட பார்த்திங்கன்னா ஒரு பீரியட் இவர் மெயின்டைன் பண்ணுவார். அது 60கள் 70கள் 90கள் அப்படின்னு. 50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் 100 கோடிக்கும் அதிகமான ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு பேரன்பும் திருநன்றி. ஆகாயம் வியூவர்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். நான் விஜய் ஜெகா. நம்ம கூட இன்னைக்கு சினிமா ஜேர்னலிஸ்ட் பிஸ்மி சார் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். இப்போ ரெட்ரோ ரிலீஸ் ஆகி 2வது நாள் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. என்ன மாதிரி சார் வரவேற்பு வந்துட்டு இருக்கு படத்துக்கு? ரெட்ரோ படத்துக்கு பார்த்தீங்கன்னா சூர்யா ரசிகர்கள்கிட்ட வந்து ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ் இருக்குது. அதில் எந்த மாற்றமே இல்லை. அதே நேரம் காமன் ஆடியன்ஸ் கிட்ட ஒரு டிவைடிங்கான ஒப்பீனியன் தான் இருக்குது. என்னென்னா இப்போ கங்குவா பார்த்து ஒரு பேரதிர்ச்சியில் இருந்த அந்த காமன் ஆடியன்ஸுக்கு வந்து இந்த படம் அதை விட பெட்டராக இருக்குது அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இருக்குது. இன்னும் ஒரு சாரர் பார்த்தீங்கன்னா படம் வந்து கொஞ்சம் சுமார் தாங்க, ஓவர் லென்த்தாக இருக்குது, இதை விட ஒரு பெட்டராக இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்களும் வருது. ஸோ இப்போ காமன் ஆடியன்ஸை பொறுத்த வரைக்கும் 2 வகையான விமர்சனம் இருக்குது. சூர்யா ரசிகர்களுக்கு இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை. சூர்யா ஸ்க்ரீனில் வந்தாலே இவங்க வந்து விசில் அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இவங்க வந்து வழக்கம் போல் அந்த படத்தை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. ஓகே சார். வசூல் எவ்வளோ சார் வந்துட்டு இருக்கு இப்போ? எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா வசூல் வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்குது. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா முதல் நாள் ஒரு 11 கோடி ரூபா கலெக்ட் பண்ணதாக சொல்கிறாங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப குறைவான ஒரு வசூல் தான். என்ன காரணம் அப்படின்னா இப்போ சூர்யாவுக்கு பிறகு சினிமாவுக்கு வந்து சிவகார்த்திகேயன், சிம்பு, தனுஷ் போன்ற நடிகர்களுடைய படங்களின் வசூலை விட ஒரு குறைவாக தான் இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா நேற்று படம் ரிலீஸ் ஆன அந்த முதல் காட்சியிலே இந்த படம் குறித்து ஒரு நெகட்டிவான ரிப்போர்ட் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. எப்பயுமே பார்த்தீங்கன்னா படத்துக்கு என்னதான் ஒரு ஹைப் இருந்தாலும் அந்த ஃபஸ்ட்டு ஷோ ரிசல்ட் வர்ற வரைக்கும் தான். அந்த ரிசல்ட்டு வந்து பாசிட்டிவ் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த ஹைப் அப்படியே சஸ்டெயின் ஆகி இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போகும். ஓகே. ஒருவேளை நெகட்டிவான ரிப்போர்ட் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது அப்படியே ஒரு பலூனில் காற்று போன மாதிரி அப்படி வடிஞ்சிரும். ஸோ இந்த படத்துக்கு நடந்தது 2வது வகையான விஷயம். ஓகே சார். இப்போ தெலுங்கு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் அதர் ஸ்டேட்டில் கம்பேர் பண்ணுற அளவுக்கு சூர்யாவுக்கு ஒரு நல்ல வரவேற்பு இருக்குது சார். ஸோ தெலுங்கு மார்க்கெட்டில் படம் எப்படி சார் போயிட்டுருக்கு? ஆனால் ரொம்ப ஒரு வருத்தமான செய்தி தான். என்னென்னா ரெட்ரோ படத்தினுடைய ஆந்திரா மற்றும் தெலங்கானா தியேட்டரிக்கல் ரைட்ஸை வாங்கினது யார் அப்படின்னா சித்தாரா என்டர்டெயின்மெண்ட் அப்படிங்கிற ஒரு நிறுவனம். அவங்க தான் சூர்யாவுடைய அடுத்த படத்தை தயாரிக்க போகிறாங்க. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னென்னா நம்ம ஹீரோவுடைய படம், அதனால் இந்த படத்தை நம்மளே ஆந்திராவில் ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற அடிப்படையில் 10 கோடி ரூபாய்க்கு அந்த படத்தை அவங்க வாங்கி ரிலீஸ் பண்ணாங்க. ஆனால் இப்போ உள்ள நிலவரப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 கோடி ரூபா ஷேர் வர்றதே கஷ்டம் அப்படிங்கிற அளவுக்கு ஆந்திராவில் வந்து இந்த படத்துக்கு வந்து ஒரு மோசமான ரிப்போர்ட் தான் கிடச்சிருக்கு. ஓகே. ஸோ அப்போ ரொம்ப கஷ்டமான சுச்சுவேஷன் தான் கிரியேட் ஆயிருக்கு அங்கேயுமே. ஆமாம், அதுதான் உண்மை. என்ன ஆறுதல் பட்டுக்கலாம் அப்படின்னா கங்குவா அளவுக்கு இல்லை அப்படிங்கிறது சூர்யாவுக்கும் சூர்யா ரசிகர்களுக்குமான ஒரு ஆறுதல் பரிசாக நம்ம எடுத்துக்கலாம். ஓகே சார். அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் சந்தோஷமாக இருக்குது. ஆமாம் ஆமாம். ஓகே சார். அண்டு ரெட்ரோ வந்து இப்போது அவருடைய பிஸ்னஸில் ஒரு பெரிய வசூல் பண்ணணும்லாம் படத்துக்கு முன்னாடி பேசிகிட்டு இருந்தாங்க. நான் அல்போன்ஸ் புத்திரனோட ட்ரைலர் கட்டாக இருக்கட்டும், கார்த்திக் சுப்ராஜோடைய டைரக்ஷன் இப்படி தான். ஸோ இப்போ படக்குழுவினர்கள்லாம் பாசிட்டிவாக தான் சார் சொல்கிறாங்க. ஆனால் அந்த மாதிரி அவங்க சொல்கிறது உண்மையா இல்லை மக்கள் சொல்கிறது உண்மையா? இல்லை, காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு அப்படிங்கிற மாதிரி படம் எடுத்த
அவர்களுக்கு வந்து அந்த படம் வந்து ஒரு சிறந்த படைப்பாக தான் தெரியும். அதை வந்து நம்ம குறை சொல்ல முடியாது. நாம் ஒரு படம் எடுத்தாலும் அந்த படத்தை நம்ம இப்படி தான் தலையில் வச்சு கொண்டாடிக்கிட்டு இருப்போம். என்ன காரணம், நம்ம எடுத்த படம் அதில் இருக்கிற குறைகள்லாம் நமக்கு பெருசாக தெரியாது. இப்போ நம்ம மகன் செய்கிற தவறு எப்படி ஒரு தந்தைக்கு நோட்டீஸ்க்கு வராதோ அந்த மாதிரி நம் படத்தில் இருக்கிற தவறுகள் நமக்கு பெருசாக தெரியாது. அதே நேரம் எப்பயுமே பார்த்திங்கன்னா இந்த மக்கள் தீர்ப்பு, மகேசன் தீர்ப்பு மாதிரி ஒரு படத்தினுடைய தீர்ப்பை எழுதுவது பொதுமக்கள் தான். நீங்கள் ரிலீஸுக்கு முன்ன வரைக்கும் நீங்கள் என்ன வேணாலும் படத்தை பற்றி சொல்லலாம். நாங்கள் அப்படி பண்ணியிருக்கோம், இப்படி பண்ணியிருக்கோம், அவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம், அவர் அப்படி நடிச்சிருக்கார், இவர் அப்படி நடிச்சிருக்கார், இந்த படம் 1000 கோடி வசூல் பண்ணோம் அப்படின்னா நம்ம என்ன வேணாலும் பில்டப் பண்ணலாம். அதுக்கு நமக்கு உரிமை இருக்குது. ஏன்னா ஒரு படத்தை எடுப்பதை விட அந்த படத்தை ப்ரொமோட் பண்ணி மக்கள்கிட்ட கொண்டு போகிறது தான் பெரிய விஷயம். அதற்காக பார்த்திங்கன்னா பல நேரங்களில் மிகைப்படுத்தப்பட்ட தகவல்களையும் பொய்களையும் அள்ளி விடுவாங்க. அதை வந்து நம்ம அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது சரியாக கூட இருக்கலாம். ஆனால் ஒரு படம் ரிலீஸ் ஆகி மக்கள் வந்து அந்த படம் குறித்து ஒரு தீர்ப்பை எழுதிய பிறகு நீங்கள் அப்படியே நம்பிக்கிட்டு இருக்கிறதும் அதையே திருப்பி திருப்பி சொல்கிறதும் பார்த்தீங்கன்னா அது ஒரு சரியான விஷயமா இருக்காது. எப்போ மக்களுடைய ரிசல்ட் வந்துருச்சோ அப்போவே நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரியலைஸ் பண்ணுறது தான் ஒரு நல்ல படைப்பாளனுக்கு அழகு. ஒருவேளை இப்போ நம்ம எடுத்த படத்தை வந்து மக்கள் கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா நீங்கள் உடனே என்ன பண்ணலாம், அப்படி காலரை தூக்கி விட ஆரம்பிச்சிடலாம். பாரு, நான் ஒரு சூப்பர் படத்தை எடுத்துட்டேன், மக்கள்லாம் கொண்டாடுறாங்க பாருங்க அப்படின்ட்டு நீங்கள் ஒரு பெருமிதப்பட்டுக்கலாம். அதே மாதிரி அந்த படம் குறித்து மக்கள் வந்து ஒரு நெகட்டிவான தீர்ப்பை எழுதிட்டாங்க அப்படின்னா ஐயோ நம்ம இவ்வளவு நம்பினோமே, இந்த படத்தில் இவ்வளோ விஷயங்கள் இருக்கிறதா நினச்சோமே, அது ஏன் மக்கள்கிட்ட எடுபடலை, அப்போ எங்கே தப்பு நடந்தது, தவறு நம்ம மேலேயா அல்லது வேறு சில காரணிகள் இதுக்கு காரணமா அப்படின்ட்டு நீங்கள் அதை ரியலைஸ் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ அதுதானே ஒரு சரியான விஷயமா இருக்க முடியும். பட் இவர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்ன நினச்சிருப்பாங்க அப்படின்னா, இப்போ படம் வந்து நேற்று ரிலீஸ் ஆச்சு, அது வந்து May 1 உங்களுக்கு வந்து விடுமுறை நாள். அதுக்கப்புறம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2 நாளைக்கு ஒரு கூட்டம் இருக்கும். அப்புறம் சனி ஞாயிறுட்டு அந்த இதெல்லாம் வச்சு ஆஹா படம் வந்து ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ் இருக்குன்னு இவங்க நினச்சிருக்கலாம். பட் திங்கக்கிழமைக்கு மேலே இந்த படம் என்னவாகும் அப்படிங்கிறது தான் முக்கிய கேள்வி. ஓகே சார், இப்போ ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் கொஞ்சம் லேட்டாக தான் சார் போவாங்க. அப்படி இருக்கிறப்ப ஃபேமிலி ஆடியன்ஸ் கிட்ட இந்த படம் ரீச் ஆகுமா அப்படின்ற ஒரு கேள்வி. அதுதான் முக்கியமான கேள்வி. என்னென்னா ஃபேமிலி ஆடியன்ஸுக்கான படமா ரெட்ரோ அப்படின்னா நிச்சயமாக இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். என்ன காரணம், அந்த படத்துக்குள்ளார அந்த சூர்யா கேரக்டருக்கும் பூஜா ஹெக்டேருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மென்மையான ஒரு காதல், ஒரு எமோஷ்னல் ஏரியா அப்படி ட்ராவல் பண்ணாலும் அதை வந்து அமுக்கி தள்ளிட்டு அந்த வன்முறைகள் தானே மேலோங்கி இருக்கு. ஏன்னா அது வந்து ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு எந்த அளவுக்கு ஓப்பானதாக இருக்குங்கிறது தெரியல. எல்லாத்துக்கும் மேலே இந்த வாரம் வேறு படமே இல்லை, ரெட்ரோ மட்டும்தான் வந்திருக்கு அப்படின்னா வேறு வழி இல்லாமல் ஃபேமிலி ஆடியன்ஸ் இந்த படத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது இந்த படத்துடைய வணிக வெற்றிக்கு ஒரு பெரிய அளவில் ஹெல்ப் பண்ணும். ஆனால் அதே நாளில் வந்து டூரிஸ்ட் ஃபேமிலின்னு ஒரு படம் வந்திருக்கு. அந்த படம் முழுக்க ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கான ஒரு ஃபீல் குட் சினிமா. அந்த டைட்டில்லையே ஃபேமிலின்னு இருக்குது. அதுவே பார்த்தீங்கன்னா ஒரு யூஎஸ்பியாக மாறி மக்களை வந்து தியேட்டருக்கு கொண்டு வந்துடும். அப்போ இந்த வாரம் நம்ம குடும்பத்தோட ஒரு படத்தை வந்து தியேட்டரில் போய் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்களுடைய முதல் சாய்ஸாக வந்து டூரிஸ்ட் ஃபேமிலி அமைஞ்சிருச்சு. ஸோ அது வந்து ரெட்ரோவுக்கு வந்து ஒரு பெரிய பின்னடைவை கொடுத்துருச்சு. இந்த படத்தோடைய கதையை பொறுத்தளவுக்கு ரெட்ரோவில் வந்து லவ் ஸ்டோரி அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பட் லவ்வையும் தாண்டி XX படத்தில் ஜிகர்தண்டா XX என்ன பண்ணாங்களோ, அதாவது கஷ்டப்படுற மக்களை வந்து ஹீரோ மீட் எடுத்துகிட்டு வருவார். இந்த ஒடுக்கப்பட்ட மக்களோ இந்த மாதிரி அந்த மாதிரியான ஒரு ஸ்டோரியை இப்போ இதுக்கப்புறம் எல்லா படத்துலையும் வந்து ஃபாலோ பண்ணுறாரோ அப்படின்னு ஒரு விஷயம். இல்லை, அதை கார்த்திக் சுப்பராஜ்கிட்ட நான் பார்க்குற விஷயம் என்னென்னா, இப்போ அவருடைய படங்கள் எல்லாமே இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு தொடர்ந்து ஒரு ஒற்றுமை இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி மேக்கிங் கூட பார்த்தீங்கன்னா ஒரு பீரியட் இவர் மெயின்டைன் பண்ணுவார். அது 60கள் 70கள் 90கள் அப்படின்ட்டு. அதை வந்து கதைக்கு தேவையா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. அதே நேரம் நீங்கள் ஒரு பீரியடில் படம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த படத்துக்கு வந்து ஒரு வித்தியாசமான ஒரு டோனை கொடுக்கும். எல்லாத்துக்கும் மேலே ஒரு டைரக்டராக வந்து அது அவருக்கு வந்து ஒரு பெரிய சவாலாகவும் இருக்கும். ஏன்னா ஒரு கடந்த காலத்தை நீங்கள் ரீக்ரியேட் பண்ணுறது இருக்குல்ல, அது உண்மையிலேயே ஒரு பெரிய டாஸ்க்கு. அதில் ஜெயிக்கும் போது அதில் கிடைக்கிற ஆனந்தமும் பெருமிதமும் அலாதியானது. ஸோ இதையெல்லாம் என்ஜாய் பண்ணுறதுக்காகவோ என்னவோ இவர் தொடர்ந்து அந்த பீரியடையுமே மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கார். இது எல்லாத்துக்கும் அடிப்படை காரணமாக நான் நினைக்கிறது என்னென்னா, இவர் பார்த்த வெளிநாட்டு படங்களுடைய பாதிப்பு, தாக்கம், இன்ஸ்பிரேஷனில் தான் இதை பண்ணுறார் அப்படின்னு நினைக்கிறேன். அதே நேரம் சினிமா வந்து இன்றைக்கி ரொம்ப மாறிடுச்சு, ஆடியன்ஸுடைய ரசனையும் மாறிடுச்சு. இதை வந்து கார்த்திக் சுப்பராஜ் வந்து மைண்டில் வச்சுக்கிட்டா நல்லாயிருக்கும். கடைசியாக ஒரே விஷயம் சார், ரெட்ரோ பற்றி. இந்த படம் பட டீமுக்கும் சரி மக்களுக்கும் ஃபேன்ஸுக்கும் கஷ்டமா இல்லை சந்தோஷமா சார்? இல்லை, படத்தை எடுத்தவர்களுக்கு அது சந்தோஷம்தான், அதில் மாற்றம் இல்லை. ஏன்னா அதுக்கு முன்னால் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இதை ஒரு 50 கோடி
ஃபர்ஸ்ட் காப்பியில் வந்து கார்த்திக் சுப்பராஜ் பண்ணி கொடுத்துருக்காரு. நிச்சயமாக நீங்கள் பார்க்கும்போது அவ்வளோ ரூபா பட்ஜெட் இருக்காது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா மானிட்டரியாக அவருக்கு வந்து ஒரு பெரிய லாபம் கிடைத்திருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ நிச்சயமாக அவருக்கு சந்தோஷம்தான். அதுக்கப்புறம் அந்த படத்தில் வேலை பார்த்தவர்களுக்கு கிட்டத்தட்ட இந்த படம் பார்த்திங்கன்னா எப்படி ஒரு 70-75 நாள் ஷூட்டிங் நடந்திருப்பாங்க. அதன் மூலமாக ஒரு வருமானம் கிடைச்சிருக்கும். அவர்களுடைய வாழ்வாதாரத்துக்கு இது பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்கோம். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது அந்த படத்தில் பணிபுரிந்தவர்களுக்கு இது சந்தோஷம்தான். ஆனால் படம் என்பது அது மட்டுமே கிடையாது. நாம் யாருக்காக எடுக்கிறோமோ அவங்கள சந்தோஷப்படுத்தணும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 100 பேருக்கு நம்ம ஒரு விருந்து வைக்கிறதுக்காக சமையல் பண்ணுறோம். அந்த சமையல் கலைஞர்கள்லாம் அப்படி பார்த்து பார்த்து சமைக்கிறாங்க. ஆனால் அதை சாப்பிட்ட மக்கள் வந்து சாப்பாடு சூப்பராக இருக்குன்னு சொல்லணும். அதுதான் அந்த சமையல் கலைஞர்களுக்கு வந்து ஒரு உண்மையான மகிழ்ச்சியை கொடுக்கணும். நம்ம வந்து அந்த நெருப்பில் வெந்து இதை சமைச்சோம், ஆனால் அந்த மக்கள் வந்து அதை பாராட்டுறாங்க, அந்த கஷ்டமே தெரியல அப்படின்னா ஒருத்தன் எப்போ மகிழ்ச்சி அடைகிறானா அதுதானே ஒரு உண்மையான வெற்றியாக இருக்க முடியும். அந்த மாதிரி இந்த படமும் கூட இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம எடுத்தோம், ஆனால் அதை ஆடியன்ஸ் வந்து ரிசீவ் பண்ணிக்கிட்டாங்க, நம்ம பட்ட கஷ்டமெல்லாம் மறைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லும் போது தான் அது சந்தோஷமாக இருக்கும். பட் அதை வந்து ஆஃப்டர் ரிலீஸ் வந்து அவளுக்கு கொடுக்கலன்னு நினைக்கிறேன். டெக்னிக்கலாக ஒரு விஷயம் சார் இந்த படத்தில் கடைசியாக என்னென்னா அந்த சிங்கிள் ஷாட்டு. ஸோ ஒரு டேரக்டராக வந்து அவருடைய இந்த சிங்கிள் ஷாட் வந்து படம் ஓடிடிக்கு வந்ததுக்கப்புறமாவும் சரி, இல்லை ஆல்ரெடி தேட்டர் எல்லாருமே நோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த சிங்கிள் ஷாட்டை பற்றி பெருசாக பேசுவாங்களோ அப்படின்ட்டு அவர் கேள்வியும். அது உண்மைதான். பட் அதை வந்து பெரிய அளவில் இவங்க மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கலைன்னு நினைக்கிறேன். உதாரணத்துக்கு நான் படம் பார்க்கும்போதே அந்த சாங் ஓடிக்கிட்டே இருக்குது, ரொம்ப நேரம் கழித்து தான் நான் அதை நோட்டீஸ் பண்ணேன். முதல்ல பார்த்தீங்கன்னா அந்த கனிமா சாங்கு, சந்தோஷ் நாராயண் உள்ள வந்து அலப்பறை பண்ணுறது, அந்த சாங்குள்ளேயே நடக்கிற வந்து சில விஷயங்கள், இதுக்குள்ளார நம்ம கவனம் போயிடுச்சு. இது வந்து சிங்கிள் ஷாட்டில் எடுத்ததுங்கிறதே மைண்டில் பதியவே இல்லை. கொஞ்சம் நேரம் கழித்து தான் நான் அதை நோட்டீஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் நான் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். அப்போ நம்ம சினிமா துறையோட தொடர்புடைய ஒரு ஊடகத்தில் இருக்கிற நமக்கே வந்து இந்த மாதிரியான ஒரு கவனச்சிதறல் ஏற்படும் போது ஆடியன்ஸுக்கு வந்து இது எந்த அளவுக்கு கனெக்ட் ஆகும். அப்போ இவங்க குறைந்தபட்சமாக என்ன பண்ணியிருக்கலாம் எனக்கு தோணுச்சு அப்படின்னா, அந்த பாடல் தொடங்கும் போதே இது வந்து ஒரே ஷாட்டில் எடுக்கப்பட்டதுங்கிறத ஒரு சின்னதாக ஒரு சப்டைட்டில் மாதிரி ஒன்று போட்டிருந்தாங்க அப்படின்னா மொத்த பேருமே அதை வந்து ஒரு பெரிய அளவில் வியந்து பார்த்துருப்பாங்க, அதை வந்து ஒரு கொண்டாடி இருப்பாங்க. அந்த வியப்பே படத்தில் இருக்கிற மற்ற குறைகளை எல்லாம் மறக்க வச்சு, புரியுதா இல்லையா, இந்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக அமைஞ்சிருக்கும். அதை வந்து இவங்க மிஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு ஒரு படத்துக்கான ப்ரொமோஷனாக இவங்க உட்காந்து சேனல்களில் பேசுகிறாங்க, யூடியூப்பில் உட்காந்து பேசுகிறாங்க. ஆனால் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா அந்த வெகு மக்களில் பெரும்பான்மை சதவீதம் பார்த்தீங்கன்னா இது எதையுமே பார்க்காத கூட்டம் தான். அவங்களுக்கு யூடியூப்பை பார்க்கவும் நேரம் இல்லை, சேனல்களை பார்க்கவும் நேரம் இல்லை, பத்திரிகை படுக்கை பார்க்கவும் நேரம் இல்லை. அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு அவங்களுக்கு டைம் கிடைக்கும் போது இந்த படத்துக்கு வருவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் இந்த ப்ரொமோஷனில் சொன்ன இந்த விஷயம் பலருக்கும் போய் சேர்ந்தே இருக்காது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ பழைய சம்பவங்கள் சொல்லணும் அப்படின்னா, இப்போ சில நடிகர்கள் படங்களில் வந்து சொந்த குரலில் பாடியிருப்பாங்க. ஆனால் நீங்கள் பாட்டில் கேட்கும்போது சட்டுன்னு உங்களுக்கு தெரியாது. அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த பாடலை பாடுபவர் உதாரணத்துக்கு விஜயினுடைய ஆரம்ப கால படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த பாடலை பாடு உங்கள் விஜய் அப்படின்னு போடுவார். அப்போ நீங்கள் நார்மலாக பாடலை கேட்குறத விட்டுட்டு இதை விஜய் பாடியிருக்காருக்கும் போது இன்னும் அப்படி காதை இது பண்ணி அந்த சாங்கை கேட்பாங்க. ஆனால் நான் சூப்பராக இருக்குல்ல அப்படின்னு தோணும். அந்த மாதிரி ஒன்று இதில் பண்ணியிருந்தாங்கன்னா இது வந்து ஒரு பெரிய அளவில் கொண்டாடப்பட்டிருக்கும். பட் சேம் டைம் அது நோட்டீஸ் ஆச்சோ இல்லையோ, அந்த சிங்கிள் ஷாட்டில் வந்து ஒரு முழு பாடலை எடுத்தது, அந்த பாடலையே கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்படி மாடிக்கு போனோன்னா அவங்க அப்பாவுக்கும் மகனுக்கும் ஒரு பெரிய வாக்குவாதம் நடக்கும். அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு கைகலப்பு நடக்கும், இதெல்லாம் நடக்கும். மறுபடி கீழே வந்து சாங்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த டைனிங் ஹாலில் போய் ஒரு ஃபைட்டு அப்படின்னு. உண்மையிலேயே அது வந்து ஒரு பிரமாதமான முயற்சி. இதுக்கு வந்து எவ்வளவு நாள் இவங்க வந்து ரிஹர்சல் பார்த்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரியல. பட் என்ன கேட்டால் இது போன்ற விஷயங்கள்லாம் இந்த படத்தில் இருக்குது அப்படிங்கிறத இவங்க இன்னும் பெரிய அளவில் மக்கள்கிட்ட கொண்டு போயிருந்துருக்கணும். அதை வந்து அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க. அந்த படத்தில் இன்னொரு ஹீரோ சந்தோஷ் நாராயணன் அப்படின்னு தான் சொல்லணும். ஆமாம், ஏன்னா சீன் பை சீனு பிஜிஎம்மாக இருக்கட்டும், அது எல்லாருமே என்ஜாய் பண்ணாங்க தேட்டரில், அதை பார்க்க முடிஞ்சுது. ஸோ அவருக்கு இப்போ சூர்யா சாருக்கு இந்த படம் எப்படி அமைஞ்சிருக்கோ, இப்போ சந்தோஷ் நாராயணனுக்கு இந்த படம் என்ன மாதிரி சார் அமைஞ்சிருக்கு? இல்லை, சந்தோஷ் நாராயணனுக்கு வந்து இது பெரிய மைலேஜை கொடுத்துருக்கும், அதில் எந்த மாற்றமும் இல்லை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த கனிமா பாடலாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் அந்த சிறைச்சாலையில் ஒரு பாடல் இருக்கும், அதையெல்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே பிரமாதமாக பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட பாடல்களை பொறுத்த வரைக்கும் சந்தோஷ் நாராயணன் தன்னுடைய கடமையை சரியாக பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் நினைக்கிறேன். அதே நேரம் பின்னணி இசையில் சில இடங்களில் பிரமாதமாக பண்ணியிருந்தாலும் பல நேரங்களில் பார்த்தீங்கன்னா அந்த இறைச்சல்ங்கிறது கொஞ்சம்
நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுது என்ன, அது அந்த உண்மையை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஓகே சார். ஸோ இன்னைக்கு நிறைய விஷயங்கள் சினிமா அப்டேட்ஸ்லாம் வந்து ரொம்ப இன்ஃபர்மேஷனாக வந்து சொல்லிட்டு இருந்தீங்க. இன்ட்ரெஸ்டிங் ஆகும். தேங்க்யூ ஸோ மச் சார். நன்றி. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand.